ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதவனை செய்யும் நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசஜிது தாளம் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தேம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். மீன ராசியை லக்னமாக கொண்டு பிறந்தவர்கள் எந்த நிலைமையிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவார்கள், வாழ்க்கையிலே எந்தெந்த இன்ப துன்பங்களை அந்த ஜாதகர்கள் அனுபவிப்பார்கள் என்பதை ஒரு சிறிய 2-3 நிமிடங்களிலே பார்ப்போம். பணக்காரன், சௌந்தரியன், பொருளாதார வசதி வாய்ப்புகளிலே நிறைந்த குணமுள்ளவன், நிறைந்த பொருளாதாரத்தை உடையவன் அப்படின்னு சொல்லலாம். செயற்கை அலங்காரங்கள் அற்றவன், அதை விரும்ப மாட்டான். என்ன இருந்தாலும் இயற்கையாக என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் விரும்புபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வாசனை திரவியங்களை அதிகம் நேசிக்கக்கூடியவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. குளிர்ச்சியான விழிகளை கொண்டவனாக இருப்பான். இரக்க சுபாவம் ஜாதகனிடம் அதிகம் உண்டு. செவிகளில் வியாதி உள்ளவன். மற்றவரின் உரிமையான ஒரு பொருளை விரும்புபவனாக இருக்கவும் வாய்ப்புகள் உண்டு. சமய சடங்குகள் போன்ற விஷயங்களை ஆதரிப்பான், அதை முடித்து வைப்பான். சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயம், உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே விதவிதமான உணவுகளை அதிகம் விரும்பி உண்ணுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கோபங்கள் சிறிது அதிகமாக இருக்கும். சட்டுன்னு கோபம் வரும். அந்த குணம் இந்த ஜாதகனிடம் உண்டு. 12-20 ஆகிய வயதுகளிலே ஜாதகன் காய்ச்சலால் அவதிப்பட்டு தேறி வருவான். அந்த வயசில் காய்ச்சல் இந்த ஜாதகனை தாக்கும். 28ஆம் வயதுகளிலே அளவுக்கு அதிகமான இருமலால் ஜாதகன் அவதிப்படுவான். சுபகிரகங்கள் லக்கினத்தை பார்வையிட்டால், எந்த லக்னம்? மீன லக்கினத்தை பார்வையிட்டால் ஜாதகன் 100 வயது வரை ஆயுள் விருத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம்.